மியான்மரில் ராணுவம் நடத்திய அதிரடி தாக்குதலில் 20க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் பலியானார்கள். மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த 4ஆம் தேதி பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 18 ராணுவ வீரர்கள் பலியானார்கள். தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் மணிப்பூரை ஒட்டிய மியான்மரில் பதுங்கியதை தொடர்ந்து மியான்மர் ஒத்துழைப்புடன் அந்நாட்டில் புகுந்து அதிரடி நடவடிக்கை மேற்கொள்ள ராணுவத்துக்கு பிரதமர் மோடி உத்தரவிட்டார். அதன்படி மியான்மர் எல்லைக்குள் புகுந்து இந்திய ராணுவம் நடத்திய இருவேறு அதிரடி தாக்குதல்களில் 20க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். மேலும் 10க்கும் அதிகமான பயங்கரவாதிகள் பலத்த காயமுற்றனர். 30 நிமிடங்களில் நடந்து முடிந்த இந்த தாக்குதல்கள் செவ்வாயன்று அதிகாலை 1 மணிக்கு துவங்கி 4 மணிக்குள் நடத்தப்பட்டதாக ராணுவம் தெரிவித்துள்ளது. மணிப்பூர் மியான்மர் எல்லை, மியான்மர் நாகாலாந்து எல்லை என இரு இடங்களில் செயல்பட்டு வந்த இரு பயங்கரவாத முகாம்களை ராணுவத்தினர் முற்றிலும் அழித்துள்ளனர். காணாமல் போன விமானத்தில் இருந்த 3 கடற்படை அதிகாரிகள் உயிருடன் இருக்க வாய்ப்புள்ளதாக தமிழக கடலோர காவல்படை கூடுதல் டிஜிபி சைலேந்திர பாபு தெரிவித்துள்ளார். சென்னையில் இருந்து காணாமல் போன விமானம் குறித்து தமிழக கடலோர காவல்படை கூடுதல் டிஜிபி சைலேந்திர பாபு புதனன்று புதுச்சேரி காவல்படை அதிகாரி சோமசுந்தரம், இந்திய கடலோர காவல்படை கமாண்டன்ட் உதயகுமார் சௌத்ரி, புதுச்சேரி காவல்துறை டிஐஜி கண்ணன் ஜெகதீசன் ஆகியோருடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி நாகை இடையே விமானம் விழுந்திருக்கக்கூடும் என்பதால் தேடுதல் வேட்டை முழுவீச்சில் நடப்பதாக கூறினார். மேலும் டார்னியர் விமானம் விழுந்தாலும் நீரில் மிதக்கும் தன்மை கொண்டதால் விமானத்தில் உள்ள 3 அதிகாரிகளும் உயிருடன் இருக்க வாய்ப்புள்ளதாக சைலேந்திரபாபு நம்பிக்கை தெரிவித்தார். காணாமல் போன டார்னியர் விமானத்தை பற்றிய தகவல் கிடைச்சிடும் அப்படின்னு நம்புறோம். இது பெரும்பாலும் கடல்ல மிதக்கக்கூடிய வகையில உள்ள விமானம் தான். அந்த வகையில் அவங்க உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்கள உயிரோட மீட்கிறதுக்கான எல்லா நடவடிக்கையும் எடுக்கிறோம். மாயமான விமானத்தை தேடும் பணியில் உதவி செய்திட இஸ்ரோவுக்கு அழைப்பு விடப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து திங்களன்று மாலை புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் நோக்கி கடலோர காவல்படைக்கு சொந்தமான CG-791 டோர்னியர் விமானம் சென்றது. இந்த விமானத்தில் 2 விமானிகள் மற்றும் ஒரு உதவியாளர் இருந்தனர். இரவு 10 மணி அளவில் விமானம் திருச்சி விமான கட்டுப்பாட்டு அறை தொடர்பில் இருந்து விலகியது. இதையடுத்து காணாமல் போன விமானத்தை தேடும் பணி சென்னை, காரைக்கால், கடலூர் கடல் பகுதிகளில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் விமானத்தை தேடும் பணியில் இஸ்ரோவின் உதவியை நாடவும் செவ்வாயன்று நீர்மூழ்கி கப்பல்கள் மூலம் தேடுதல் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. தோமருக்கு உதவியவர்களை அடையாளம் காண வேண்டியது அவசியம் என போலீஸ் கமிஷனர் பசி கூறினார். போலீஸ் சட்டப்படிப்பு சான்றிதழ் புகாரில் கைதான டெல்லி முன்னாள் அமைச்சர் ஜிதேந்தர் சிங் தோமரை டெல்லி போலீசார் உத்தரப்பிரதேசத்துக்கு விசாரணைக்காக அழைத்துச் சென்றுள்ளனர். ரயில் நிலையத்தில் அவர் கூறுகையில், தன்னுடைய சான்றிதழ்கள் உண்மையானதுதான் என்றார். தான் கைது செய்யப்பட்டதில் மத்திய அரசின் சதி இருப்பதாகவும் தோமர் கூறினார். ஆனால் தோமரின் கூற்றை நிராகரித்த டெல்லி போலீஸ் கமிஷனர் பசி சட்டப்படிப்பு சான்றிதழ்கள் போலிதான் என்றார். தோமருக்கு போலி சான்றிதழை தயாரித்துக் கொடுக்க உதவியது யார் என்பதை கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம் என கூறிய பசி, இதன் பின்னணியில் போலி சான்றிதழ் கும்பல் இருக்கிறதா என விசாரிப்பதாகவும் கூறினார். போலி பட்டச்சான்றிதழ் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட டெல்லி முன்னாள் அமைச்சர் தோமர் ஜாமீன் கோரி நீதிமன்றத்தில் மனு செய்துள்ளார். போலி சட்டப்படிப்பு சான்றிதழை பயன்படுத்தி வக்கீலாக பதிவு செய்து கொண்டதாக டெல்லி பார் கவுன்சில் அளித்த புகாரின் அடிப்படையில் டெல்லி சட்ட அமைச்சராக பதவி வகித்த ஜிதேந்தர் சிங் தோமரை செவ்வாயன்று டெல்லி போலீசார் கைது செய்தனர். அதையடுத்து அவர் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் தோமருக்கு ஜாமீன் வழங்க கோரி அவரது சார்பில் வக்கீல்கள் டெல்லி சாகித்தில் உள்ள செஷன்ஸ் நீதிமன்றத்தில் புதனன்று பிற்பகலில் மனு தாக்கல் செய்தனர். அந்த மனுவை வியாழனன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. போலி பட்டப்படிப்பு சான்றிதழை தயாரித்ததாக கைதான ஜிதேந்தர் சிங் தோமருக்கு மேலும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. பீகார் பல்கலைக்கழகத்தில் LLB சட்டப்படிப்பு படித்ததைப் போல போலி சான்றிதழை தயாரித்ததாக டெல்லி சட்டத்துறை அமைச்சர் ஜிதேந்தர் சிங் தோமரை செவ்வாயன்று டெல்லி போலீசார் கைது செய்தனர். 4 நாள் போலீஸ் காவலில் உள்ள தோமரை உத்தரப்பிரதேச மாநிலம் பைசாபாத்துக்கு டெல்லி போலீசார் புதனன்று ரயில் மூலம் அழைத்துச் சென்றனர். பைசாபாத்தில் உள்ள ராம் மனோகர் லோகியா ஆபாத் பல்கலைக்கழகத்தில் BSc படித்ததாக தோமர் தாக்கல் செய்த சான்றிதழ்கள் உண்மையா என்பதை கண்டறிய அவரை போலீசார் கூட்டிச் சென்றுள்ளனர். இந்நிலையில் தோமரின் BSc பட்டப்படிப்பு சான்றிதழும் போலி என பல்கலைக்கழக மீடியா பொறுப்பாளர் SN சுக்லா தெரிவித்தார். தோமரின் BSc படிப்பு குறித்து பிரதீப் குமார் என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்ட கேள்விக்கு அளித்த பதிலில் இத்தகவல் தெரிவித்துள்ளதாகவும் SN சுக்லா கூறினார். அமலாக்கத்துறை முடக்கிய சொத்துக்களை விடுவிக்க கோரிய சன் குழுமத்தின் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. திமுகவைச் சேர்ந்த தயாநிதி 2006இல் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்தபோது தனது அதிகாரத்தை பயன்படுத்தி ஏர்செல் மேக்சிஸ் நிறுவன முறைகேட்டில் ஈடுபட்டதாக வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பாக கடந்த 2011இல் அமலாக்கத்துறை விசாரணை நடத்தியது. தயாநிதி அவரது சகோதரர் கலாநிதியிடம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை சன் குழுமத்தின் 742 கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்கியது. இந்த சொத்துக்களை விடுவிக்க கோரி சன் குழுமம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வழக்கு புதன்கிழமையன்று நீதிபதி சத்யநாராயண முன் விசாரணைக்கு வந்தது. ஏர்செல் மேக்சிஸ் முறைகேடு தொடர்பான வழக்கின் அடிப்படையில் சொத்துக்கள் முடக்கப்பட்டதாகவும் இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளதால் சொத்துக்கள் முடக்கத்திற்கு தடை விதிக்க முடியாது, வேண்டுமானால் உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என கூறிய நீதிபதி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். தெலுங்கானா MLC தேர்தலில் நியமன MLA ஸ்டீபன்சனுக்கு 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக தெலுங்கு தேசம் கட்சி MLA ரேவந்த் ரெட்டி கைதான விவகாரத்தில் மூளையாக செயல்பட்டது ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு
நாயுடுதான் என்று தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ் குற்றம் சாட்டி வருகிறார். இந்நிலையில் ஸ்டீபன்சனுடன் சந்திரபாபு நாயுடு பேசுவது போன்ற டெலிபோன் உரையாடலை சந்திரசேகர ராவ் குடும்பத்துக்கு சொந்தமான டிவி வெளியிட்டது. இதனால் சந்திரபாபு நாயுடுவை தெலுங்கானா போலீசார் கைது செய்யக்கூடும் என்ற பரபரப்பு இரு மாநிலங்களிலும் காணப்படுகிறது. இதுகுறித்து தனியார் டிவிக்கு பேட்டியளித்த சந்திரபாபு நாயுடு தன்னை கைது செய்ய முயற்சித்தால் அந்த நாளை சந்திரசேகர ராவ் ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் என்று எச்சரிக்கும் விதமாக கூறினார். டெலிபோன் உரையாடல் போலியானது என்று கூறிய சந்திரபாபு நாயுடு இரு மாநிலங்களிடையே சுமூக உறவை பேண தான் பல முயற்சிகளை எடுத்த போதும் சந்திரசேகர ராவ் சேற்றை வாரி இறைப்பதாகவும் கூறினார். அமைச்சர்களின் ஊழலை தொடர்ந்து வெளியிடுவேன் என்று இளங்கோவன் தெரிவித்தார். தமிழக அரசு தொடர்ந்து அவதூறு வழக்கிற்காக சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் இளங்கோவன் புதனன்று ஆஜரானார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த இளங்கோவன் எத்தனை அவதூறு வழக்கு தொடர்ந்தாலும் ஊழல் வெளியிடுவேன் என்று கூறினார். நான் ஒரு குற்றச்சாட்டு தான் அவர்கள் 20% சொன்னேன். ஏராளமான குற்றச்சாட்டுகள் இன்னும் பாக்கி இருக்கின்றன. அவை அத்தனையும் ஒன்று ஒன்றாக நான் நிறைவில் சொல்ல இருக்கின்றேன். எத்தனை வழக்குகளின் மீது போட்டாலும் நியாயத்திற்கும் தர்மத்தையும் நிலைநாட்டுவதற்கு நான் எந்த அளவிற்கும் செல்ல தயார். மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையராக சௌத்ரி பதவியேற்றார். அரசு அமைப்புகளில் நடக்கும் ஊழல்களை கண்காணித்து நடவடிக்கை எடுக்கும் அமைப்பான மத்திய கண்காணிப்பு ஆணையத்தின் புதிய ஆணையராக KV சௌத்ரி அண்மையில் நியமிக்கப்பட்டார். அவர் ஜனாதிபதி மாளிகையில் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அவரை தொடர்ந்து தலைமை தகவல் ஆணையராக விஜய் சர்மா பதவியேற்றார். அவருக்கும் ஜனாதிபதி பிரணாப் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, மூத்த மத்திய அமைச்சர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். டெல்லி லஞ்ச ஒழிப்புத்துறை தொடர்பாக மத்திய அரசு பிறப்பித்த அரசாணைக்கு தடை விதிக்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. டெல்லி அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறை மத்திய அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க தடை விதித்து மத்திய உள்துறை அமைச்சகம் மே 21ஆம் தேதி அன்று உத்தரவு பிறப்பித்தது. அந்த உத்தரவுக்கு தடை விதிக்க கோரி பொதுநலன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் மத்திய அரசின் மே 21ஆம் தேதிய உத்தரவுக்கு தடை விதிக்க மறுத்தனர். தாங்கள் விடுமுறை கால அமர்வுதான் என்பதால் உத்தரவுக்கு தடை விதிக்க முடியாது என்று கூறிய நீதிபதிகள் இதேபோன்ற இன்னொரு மனுவை விசாரிக்கும் அமர்வுக்கு இந்த பொதுநலன் மனுவையும் பரிந்துரைப்பதாகவும் கூறினர். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவை எதிர்த்து ஆம் ஆத்மி அரசு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு தொடர்ந்தது குறிப்பிடத்தக்கது. செட்டிநாடு குழுமத்துக்கு சொந்தமான 39 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த சில மாதங்களாக செட்டிநாடு குழுமம் சொத்துக்கள் தொடர்பாக MAM ராமசாமிக்கும் அவரது வளர்ப்பு மகன் ஐயப்பனுக்கும் இடையே மோதல் உருவாகியுள்ளது. செவ்வாயன்று ராமசாமி செய்தியாளர்களை சந்தித்து ஐயப்பன் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறியிருந்தார். இந்நிலையில் செட்டிநாடு குழுமத்திற்கு சொந்தமான 39 இடங்களில் வருமான வரித்துறையினர் புதன்கிழமையன்று சோதனை நடத்தினர். இதில் தமிழகத்தில் 35 இடங்களிலும் ஆந்திரா மற்றும் மும்பையில் தலா 2 இடங்களில் சோதனை நடந்தது. கடந்த 6 ஆண்டுகளாக முறையாக வருமான வரி செலுத்தவில்லை என்ற காரணத்தால் இந்த சோதனை நடப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். கடலோர காவல்படையின் விமானம் கடலில் விழுந்ததை பார்த்ததாக கூறிய புதுச்சேரி மீனவரிடம் கடலோர காவல்படை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் செல்லங்குப்பத்தைச் சேர்ந்த மீனவர் முகேஷ் திங்களன்று இரவு புதுச்சேரி அருகே உள்ள தவளக்குப்பத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தார். அப்போது சிறிது தூரத்தில் கடலில் நெருப்பு பிழம்பு போன்ற பொருள் கடலில் விழுந்ததை பார்த்தார். செவ்வாயன்று காலை வீடு திரும்பியதும் கடலில் விமானம் விழுந்தது குறித்து அறிந்த முகேஷ் கடலூர் முதுநகர் போலீசில் தெரிவித்தார். உடனே முதுநகர் போலீசார் அவரை கடலூர் கடலோர காவல்படையினரிடம் அழைத்துச் சென்றனர். இதைத் தொடர்ந்து முகேஷிடம் இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆக்கிநகர் தேர்தல் அலுவலர்களுக்கு பயிற்சி முகாம் கலெக்டர் சுந்தரவல்லி தலைமையில் நடந்தது. ஆக்கிநகர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் ஜூன் 27ஆம் தேதி நடக்கிறது. வேட்புமனு தாக்கல் புதன்கிழமை மாலை 3 மணியுடன் முடிவடையும் நிலையில் தேர்தல் அலுவலர்களுக்கான பயிற்சி முகாம் பாரதி மகளிர் கல்லூரியில் தொடங்கியது. 1103 பேர் கலந்து கொண்ட இந்த முகாமில் வாக்குப்பெட்டியை கையாளும் முறை, வாக்காளர்களுக்கு விரல் நுனியில் மை வைப்பது, ஓட்டு சீட்டில் பெயர் சரிபார்ப்பது உட்பட பல்வேறு முறைகள் மற்றும் விதிகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. கலெக்டர் சுந்தரவல்லி தலைமையில் நடந்த இந்த முகாமை தேர்தல் அலுவலர் விக்ரம் கபூர் பார்வையிட்டார். பெண் வக்கீல் குடிபோதையில் காரை ஓட்டிச் சென்று இன்னொரு காரில் மோதியதில் 2 இறந்தனர். மும்பையில் உள்ள ஈஸ்டர்ன் ஃப்ரீவே நெடுஞ்சாலையில் பெண் வக்கீல் ஜானவி கட்கார் நள்ளிரவு ஆடி காரில் சென்று கொண்டிருந்தார். அப்போது தவறான பாதையில் சென்ற ஜானவி எதிரில் வந்த டாக்ஸி மீது பயங்கரமாக மோதினார். இந்த பயங்கர விபத்தில் டாக்ஸியை ஓட்டி வந்த ஹுசைன் சயீத் மற்றும் முகமது சலீம் சபுவாலா ஆகியோர் இறந்தனர். 35 வயது நிரம்பிய ஜானவியை போலீசார் கைது செய்து விசாரித்த போது தான் மதுபோதையில் காரை ஓட்டி வந்ததை ஒப்புக்கொண்டார். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் நிறுவனத்தில் சட்டப்பிரிவு துணைத் தலைவராக உள்ள வக்கீல் ஜானவி மீது கொலை நோக்கமில்லா கொலை வழக்கை போலீசார் பதிவு செய்துள்ளனர். புதுச்சேரி பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து பல்கலைக்கழக முன்பு மாணவர்கள், பேராசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடந்த ஆண்டு பெண்கள் விடுதிக்குள் மர்ம நபர் புகுந்த வழக்கில் தமிழ்துறை மாணவர் ராதாகிருஷ்ணன் மீது பொய் வழக்கு போடப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த மாணவனை தனி அறையில் பூட்டி 27 மணி நேரம் துன்புறுத்தியதாக கூறி இது தொடர்பான வீடியோ பதிவை தனியார் செய்தி நிறுவனம் இணையதளத்தில் வெளியிட்டது. இச்சம்பவத்துக்கு காரணமான பல்கலை பேராசிரியர்கள் மீதும் துன்புறுத்தலுக்கு காரணமாக துணைவேந்தர் சந்திரா கிருஷ்ணமூர்த்தி பதவி விலக வலியுறுத்தியும் பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவ மாணவியர் மற்றும் பேராசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
தெரிவித்தனர். இந்திய வரலாற்றில் முதல் முறையாக திருநங்கை ஒருவர் கல்லூரி முதல்வராக பொறுப்பேற்றுள்ளார். மேற்குவங்க மாநிலம் நாடியாவில் உள்ள கிருஷ்ணா நகர் மகளிர் கல்லூரியின் முதல்வராக மாணவி பண்டோபாத்யாய் கடந்த மாதம் நியமிக்கப்பட்டார். நாட்டின் முதலாவது திருநங்கை முதல்வர் என்ற பெருமைக்குரிய மாணவி செவ்வாயன்று கல்லூரி முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு சக பேராசிரியர்கள், மாணவிகள் வாழ்த்து கூறினர். தத்துவ இயல் மற்றும் வங்கமொழி பேராசிரியரான மாணவி பிறப்பில் ஆணாவார். நாடியா மாவட்டத்தில் ஆணாக பிறந்த அவருக்கு பெண் தன்மை அதிகம் காணப்பட்டதால் பள்ளி கல்லூரியில் படித்தபோது கடுமையான அவமதிப்புகளுக்கு உள்ளானார். ஆனாலும் மனம் தளராமல் படித்து முன்னேறினார். மாணவி 2003ஆம் ஆண்டில் பாலின மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். தங்கத்தின் விலை புதனன்று காலை ஒரு சவரன் 20,272 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,534 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 39 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 37,235 ரூபாயாக இருந்தது. ரசிகர்கள் ரசனையானவர்கள் என்பது அவர்களது விமர்சனங்கள் மூலம் தெரிகிறது என்று நடிகர் கார்த்திக் கூறினார். 15 ஆண்டுகளுக்கு முன்னர் தனி முத்திரை பதித்த நடிகர் கார்த்திக் இடையில் குணச்சித்திர வேடங்களில் நடித்து வந்தார். அநேகன் படத்தில் வில்லனாகவும் முகம் காட்டினார். இப்போது மீண்டும் அமரன் 2இல் கதாநாயகனாக களமிறங்கும் கார்த்திக் ரசிகர்கள் ரசனையானவர்கள் என்றார். இப்போ ஆடியன்ஸ் என்னை பொறுத்தவரை ரொம்ப மெச்சூரா இருக்காங்க. வெரி வெரி மெச்சூர். அது நம்ம ட்விட்டர், ஃபேஸ்புக் போனாலே நமக்கு தெரிஞ்சிடும். நீங்க தயவு செஞ்சு இஃப் யூ கேன் ட்ரை அண்ட் விசிட் மை பேஜ், இட்ஸ் கார்த்திக் மித்ரா. அந்த என்கரேஜ்மெண்ட் சும்மா அமரன் போட்டப்பவே ஜஸ்ட் இட் வாஸ் அப்சல்யூட்லி அமேசிங். கோ 2ஆம் பாகம் புதிய நடிகர்களுடன் தயாராகி வருகிறது. இயக்குனர் KV ஆனந்த், ஜீவா, அஜ்மல் கூட்டணியில் வெற்றி படமாக அமைந்த கோ கடந்த 2011இல் வெளியானது. வசூல் சாதனை படைத்த இப்படத்தில்தான் நடிகை ராதாவின் மகள் கார்த்திகா அறிமுகமாகி இருந்தார். இப்படத்தின் 2ஆம் பாகத்தை இயக்குனர் விஷ்ணுவர்தனின் உதவியாளர் சரத் இயக்குகிறார். கோ படத்தில் நடித்திராத தேசிய விருது பெற்ற பாபி சிம்ஹா, டார்லிங் படத்தில் நடித்த நிக்கி கல்ராணி உள்ளிட்ட புதுமுகங்கள் 2ஆம் பாகத்தில் நடிக்கின்றனர். கோ படத்தை தயாரித்த RS இன்ஃபோடைன்மெண்ட் நிறுவனம் 2ஆம் பாகத்தை தயாரிக்கிறது. ஜிகர்தண்டாவை தொடர்ந்து இப்படத்திலும் அதிரடி தாதாவாக பாபி சிம்ஹா களம் இறக்கப்பட்டுள்ளாராம்.